2 கட்டத்தில் அவமானப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்துங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் ரொம்ப வயசாகி அந்த ஸ்வீடன்லேருந்து ஒரு 15 பேர் வந்துருந்தாங்க. அதில் ஒரு பெண் வந்து ஓய்வு பெற்ற டீச்சர். அவளுக்கு 65 வயசு, எனக்கு 55 வயசு. 45 நாள் இந்தியாவில் சுற்றிட்டு வந்தோம். அவங்க 15 பேர், நாங்கள் 10 பேர், 25 பேர். இந்திய சூழலையும் உலக சூழலையும் பேசிகிட்டே வரோம் ஒன்றும் இல்லையா. ஒரு நாள் பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். 2 மணி நேரம் ரயில் லேட்டுன்னா பொழுது போச்சு. அவள் பக்கத்தில் இருக்கோம், முணுமுணுத்தா. புது இடத்துல இருட்டில் 2 மணி நேரம் காத்திட்டு உட்காந்துக்கன்னா போர் அடிக்குதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், நல்லா கதை சொல்லுவேன்னு. நீ சொல்ல, அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா. 2 பேரும் கதை சொல்லி முடித்தோம். அப்போவும் நேரம் பாக்கியிருக்கு. அப்போ அவள் சொன்னால், எவரிபடி இன் திஸ் வேர்ல்டு இஸ் லையிங் அப்படின்னு சொன்னான். உலகத்தில் இருக்கவெல்லாம் பொய் சொல்கிறான்னு சொன்னான். நான் சொன்னேன், உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுன்னு. அப்போ அவள் சொன்னான், டேக் ஃபார் என் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் அப்படின்னா. அப்போ தான் அவள் சொன்னான், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான். பெஸ்டிசைடை உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னான். நான் சொன்னேன், அந்த பெஸ்டிசைடுங்கிறது சரிதான் போல இருக்கு. எங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவன் மெடிசன்னு சொல்கிறான், பூச்சி மருந்துன்னு சொல்கிறான். அவள் சொன்னால், அது எப்படின்னு கேட்கணும். இல்லை, அக்ரிகல்ச்சர் காலேஜில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறது, இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அக்ரிகல்ச்சரை அரைகுறை இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்றது. இவன் நோட்டில் எழுதி எழுதி வச்சுருப்பான் அரைகுறையா. அதையே எழுதி எழுதி 40 மார்க் வாங்கியே பாஸ் பண்ணிவிடுவான். விவசாயத்தில் 40 மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா என்ன? கிணத்துலேருந்து ஒரு கத்திரிக்காய் பறிக்க முடியாது, ஒரு மிளகா பறிக்க முடியாது. 100 மார்க் வாங்கினா மட்டும் தான் இதில் விவசாயம் பண்ணி பால் இருக்கலாம். அவன் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கிட்டே இங்கே வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவள் சொன்னா, உன் லாங்குவேஜெல்லாம் எனக்கு தெரியாது, பெஸ்டிசைடுன்னு சொன்னியா, அது எப்படி சரின்னு கேட்டான். அக்ரிகல்ச்சர் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், என்ன சொன்னார், எந்த வார்த்தை சைடுன்னு முடிஞ்சாலும் கொலை பண்ணும் சொன்ன. பெஸ்டிசைடுன்னா பெஸ்ட்டை கொலை பண்ணும், இன்செக்டிசைடுன்னா பூச்சியை கொலை பண்ணும், ரொடென்டிசைடுன்னா எலியை கொலை பண்ணும் சொன்னோம், பாக்டீரிசைடுனா பாக்டீரியாவை கொலை பண்ணும், ஃபங்கிசைடுனா ஃபங்கஸை கொலை பண்ணும், பூஞ்சையை கொலை பண்ணும், அக்காரிசைடுனா 8 கால் பூச்சியை கொலை பண்ணும், மூலிகையை கொலை பண்ணுச்சுன்னா ஹெர்பிசைடுன்னு பேர், களையை கொலை பண்ணால் வீடிசைடுன்னு பேர், இந்த இலங்கையில் நடந்த மாதிரி மனுஷன் கொண்டுக்கிட்டான்னா ஜினோசைடுன்னு பேர், தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டான்னா சூசைடுன்னு பேருன்னு. இது மாதிரி சைடு சைடுன்னு முடிதெல்லாம் கொலை பண்ணும், சைடு சைடுன்னு சொல்கிறதெல்லாம் கொலை பண்ணும். இது மாதிரி வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன். நான் என்னமோ நீங்கள்லாம் சிரிச்சிட்டீங்க, நான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பேசிட்டதான்னு நினச்சிக்கிட்டேன். நான் அவள் மறுபடியும் விடலை. அவள் என்ன கேட்டா, உங்கள் நாட்டில் கிரானியுலார் பெஸ்டிசைடு ஏதாவது இருக்கான்னு கேட்டான். குருண வடிவத்தில் ஏதாவது இருக்கான்னு. இந்த ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது, திம்மெட்டுன்னு ஒன்று இருக்குது, குருண வடிவத்தில் இருக்குது. அதை மண்ணிலையும் வைப்பாங்க, செடியோட தண்டில் குருத்துலலாம் போடுவாங்கன்னு சொன்னேன். அவள் சொன்னா, டேக் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இட் அண்ட் கன்சியூம் இட்னு சொன்னான். ஒரு கைப்பிடி அள்ளி தின்னு. நான் வெக்கி போய் உட்காந்துருந்தேன். நான் ஏன்னா எல்லா கிராமத்துலையும் இதை திரும்பிட்டு தான் தற்கொலை நடந்துக்குது. இந்த ஆய் எப்பேன் அது விஷம்னு தெரியாமல் வாங்கி அந்த எப்படி கை கட்டுற தூரத்தில் வச்சுட்டு போயிடு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளைங்க இந்த 15க்கு 20 வயசுக்கும் ஏற்பட்டது டபக்குன்னு ஆத்தான் ஒரு கைப்பிடி அள்ளி தின்னு செத்துக்கிட்டு இருக்கு. அந்த விஓவை இயற்கை மரணம்னு எழுதிட்டு இருக்கிறான். ஏன்னாக்கா விவரம் வெளியில் தெரிஞ்சுன்னா போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போய்விடான். அங்கே ஒன்று பணத்தை அறுத்து பார்க்கணும்பாங்க. அடுத்த பணத்தை டாக்ஸியில் ஏற்றிட்டு வர மாட்டான், கூட பணம் கேட்பான். இது ஏகப்பட்ட சிக்கல் இதுன்னா. ஆகையினால அவனும் இயற்கை மரணம்னு எழுதுறான், இவங்களும் இயற்கை மரணம், எல்லாம் இயற்கைக்கும் செயற்கையும் தேர்ந்தமா போயிட்டே இருக்குது. நான் அப்படியே வெக்கி போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அவன் மறுபடியும் விடாமல் கேள்வி கேட்டா, வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஐ வில் டை, நான் செத்து போயிடுவேன்னு சொன்னான். உன்னை கொல்லுவது எப்படி பெஸ்டிசைடுன்னு கேட்டாலே பார்க்கணும். வந்துட்டா எவரிபடி இந்த வேர்ல்டு இஸ் லையிங்னா, பெஸ்ட்டை கொலை பண்ணுறது தானே பெஸ்டிசைடுன்னு சொன்னேன். இப்போ ஒன்றை கொலை பண்ணதுங்கிறீல்ல, அப்புறம் எப்படி அதுன்னு கேட்குறான். அப்போ மறுபடியும் கொஞ்சம் அப்படி நிமிந்து விட்டு தான் கேட்டேன், நான் எப்படி அழைக்கணும்னு சொன்னேன். அப்போ அவ சொன்னா, பயோசைடுன்னு சொல்லணும், எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுது. பைசைக்கிள்னா 2 சக்கரம் சரிதானா, பயாலஜினா தாவரமும் விலங்கியும் படிக்கிறது, பைனா 2 சரிதானே. அப்போ பயோசைடுன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுதுன்னு அர்த்தம் சரிதானா. அப்போ நான் மறுபடியும் கேட்டேன், ஏன் பெஸ்டிசைடுன்னு பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ அவ சொன்னா, அவன் கோடிக்கணக்கான டாலர் செலவழிச்சு அந்த ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கான், எதை சொல்லி விற்றா நிறைய லாபம் வருமோ அதை சொல்லி அவன் விற்பான், நம்ம தலையில் மூளை இருக்கணும் சொன்னான்.
அப்போ தான் எனக்கு அந்த கணியன் பூங்கனோட ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. தீதும் நன்றும் பிறதர வாரா. நல்லது கெட்டது அடுத்தவன் தந்து வர்றதில்ல சொல்லிட்டால, நம்ம தலையில மூலம் இருக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ தெரிஞ்சிடுச்சா இந்த வேளாண் கல்லூரி வந்து எவ்வளவு அறகுறையா இருக்குன்னு? இதை கூட சொல்லித்தரலையே நான். எத்தனை வருஷம் இந்த கல்லூரி ஓடி இருக்குது, மக்கள்கிட்ட சொல்லித்தரலையே. அது பெஸ்டிசைடு இல்லை பயோசைடுன்னு சொல்லித்தரலையே. இன்னமும் பூச்சி மருந்துன்னே சொல்லி பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. மளிகை கடையில் இருக்கிறேன் அதை வச்சுட்டு அவன் விற்கிறான், அதை பூச்சி மருந்துன்னே விற்கிறானே. விவசாயி போய் தெளிச்சிட்டு வந்தவரை எங்கேயா காலையில் காணானா பூச்சி மருந்து அடிக்க போனேன்னு சொன்னானா. ஐயா மருந்துனா ஆளை காப்பாற்ற வேண்டாமா ஐயா? ஆளை கொலை பண்ணுறத போய் மருந்துன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அவன் பரிந்துரை செய்கிறான், விற்கிறான், இவன் உபயோகிக்கிறானா? அப்போ தெரியுது அந்த பாரதியார் சொன்னான் பாருங்க, உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு, உண்மை சொல்லுவார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சுரையுண்டு தூக்குண்டே இறப்பதுண்டுன்னா. 1917 வெள்ளைக்காரன் ஆண்டுக்கு இருந்தால் அன்னைக்கு இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த உள்நாட்டு கொள்ளைக்காரங்களே ஆண்டு இருக்காங்க, இன்னைக்கு அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குதா? அப்போ நம்ம எதில் வேலை செய்யணும்? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்றுன. பொய்யாமையை மட்டும் நம்ம கையில் எடுத்தோம்னா போதும், நம்ம எல்லாம் பொழைச்சிக்கலாம் நம்மை நாமே. அப்போ எதெல்லாம் பொய் இருக்குது, எது எது மெய் இருக்குது, அந்த மெய் உணர்தலுக்கு தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப சின்னது மெய் உணர் தான். அந்த உண்மையை நீங்கள் உணரலைன்னு சொன்னால் நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது எல்லா தப்பும் நடக்குது. அப்போ மயக்கத்துலேருந்து தெளிவடைஞ்சு வரணும்னா இதில் மேலும் மேலும் நம்ம பாருன்னு இருக்கு. இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த பூச்சி தான் நம்மளை பயமுறுத்துது. இடத்துல நம்ம கவிஞர் அவர்கள் இந்த புழுவிலேருந்து ஆரம்பித்தார். புழு நமக்கு வழிகாட்டிடுது, எதை திங்கலாம் எதை திங்கப்படாது. அப்போது மனுஷன் 6 அறிவு படைத்தவன்னு சொன்னால் இந்த புழுங்கிறது 2வது அறிவு படித்தது. 7 அறிவு படித்த அந்த புழு இருக்குது பாருங்க, அது கூட நமக்கு ஞானம் சொல்லி தர்றது மாதிரி இருக்குது. நிலைமை அவ்வளவு. எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் வச்சுருக்காங்க. விவசாயத்துக்கு மட்டும் 47 பல்கலைக்கழகங்க ஐயா. இந்த 47 பல்கலைக்கழகம் மாணவனை முட்டாளாக வச்சுக்கிறதுக்கு, விவசாயியை முட்டாளாக வச்சுக்கிறதுக்கே வேலை செய்யுது. அப்போ அந்த குளோரியா லேண்டுங்கிறது அரவிந்த் ஆசிரமத்தோடைய பண்ண 100 ஏக்கர் பண்ணைங்கய்யா. விழுப்புரக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில இருக்குது. அங்கே தான் எங்களுக்கு ட்ரெயினிங் நடக்குது. 12 நாட்டுக்காரங்க வந்திருக்கிறோம். ஒரு 18 பேர் 4 வாரம் அங்கே தங்கி நம்ம பயில்றோம். அப்போ என்னை விட ஒரு 20 வயசு மூத்த ஆள் ஒரு ஆள் வந்திருந்தார், ஆல்டிக்குன்னு பேர். அவன் ஒரு நாள் இந்த ஒரு இடத்துல நாக்காளி போட்டு சாயங்காலம் உட்காந்துருந்தான். போன பிறகு கமான் நம்மளுவார் டேக் யுவர் சேர்னா பக்கத்தில் நாக்கால நானும் போய் உட்கார்ந்தேன். அப்படியே பக்கத்தில் அப்படி வரல காமிச்சு வாட் டு யூ சீ தேர்ன்றான். அந்த மூங்கில் மரத்தோடைய கிளை இப்படி வளைஞ்சிருக்குது, அதில் ஒரு இலை இருக்குது, அதில் ஒரு புழு தின்னுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் ஐ சி எ பெஸ்ட் தேர் அப்படின்னு சொன்னேன். அவன் மூஞ்சி சுண்டி போயிடுச்சு. அவன் கேட்டான், ஒய் டு யூ கால்ட் ஏ பெஸ்ட், ஒய் டு யூ கால்ட் ஏ பெஸ்ட், ஒய் டு யூ கால்ட் ஏ பெஸ்ட்டுங்கிறான். கோர்ட்டில் சொன்ன மாதிரி 3 தடவை கேட்குறான். ஏன் அதை போய் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேங்கிறான். நான் என்ன அதில் தப்பு வந்துச்சுன்னு கேட்டேன்னா, அவன் கேட்டான், ஒன்று அரிசியில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாமான்னு கேட்டான். அரிசியை நிதிங்கிறீல்ல, அப்போ ஒன்று அரிசி பெஸ்ட்டுன்னு சொல்லலாமா, ரைஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாமா? எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது, எனக்கு வேதனையாகவும் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் 4 வருஷம் படித்து தொலைச்சிருக்கோம், ஒரு பயில இதை ஒழுங்காக சொல்லி தரலையா நமக்கு? அவன் கேட்குறான், மூங்கில் இலைய அந்த புழு தின்னுக்கிட்டு இருக்குது, அது சாப்பாடா அது திங்குது, அது எதுக்கு பெஸ்ட்டுங்கிறாங்கிறான். அப்பதான் புரியுது பெஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உணவுக்கு எது போட்டு போடுகிறதோ அது பெஸ்ட். அதை கூட இவங்க சொல்லி தரலையா நாடு முழுவதும்? நம்முடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட்டு. தமிழ் அதுக்கு ஈக்குவலன்ட் வரல. இது வரலும் 63 வருஷமா எவனும் கண்டுபிடிக்கல. தமிழ் சரியான தமிழ் கண்டுபிடிக்கல. நீட்டமாக தான் சொல்ல முடியுது. பெஸ்ட்டுன்னா உன்னுடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட்டு. சொல்லலாம், நீ வீட்டில் குதிரில் கொண்டாந்து வச்சிருக்கிற, கோடவுனில் வச்சிருக்கிற, அது எலி திங்குது, எலி பெஸ்ட்டு. சொல்லணும், இப்போ மிளகா செடி நட்டுறீங்க, பக்கத்தில் ஒரு களைச்செடி இருக்குது, அந்த கோரைச்செடி வந்து அதுக்கு வேணுங்கிறது திங்குது, அப்போ அது பெஸ்ட்டு. சரிண்ணா, வெறும் பூச்சி மட்டுமே கிடையாது. நீங்கள் பூச்சி மட்டும்தான் சொல்ல பழகிருக்கீங்க, வேறு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்லம் எல்லாம் உண்டு. இந்த பொய்யை விற்று விற்றே பணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குதுண்ணா. அந்த ரேடியோவில் ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் தங்கச்சி சாமினாதனா தங்கச்சி. அப்புறம் கூட அந்த டெலிகாஸ்டில் வந்து டெலிவிஷனில் அப்படி ஒவ்வொரு நாள் ஒரு தகவலை கொடுத்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார். ரொம்ப அருமையான மனுஷன். ரொம்ப இளமையில் நான் பார்த்துருந்தேன், திருநெல்வேலியில் இருக்கிற காலத்தில் பார்த்துருந்தேன். ரொம்ப நாள் அவர் மனசில் வச்சுருந்தார். அதனால் சொன்னார், நம்மாழ்வார், நான் வந்து ஓய்வு பெற போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் நேர்காணல் ஒன்று பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். சரின்னு சென்னையில் வானொலிக்காக போயிருந்தேன். அப்போ வந்து நம்மாழ்வார் எல்லாருக்கும் அறிவுப்படுத்தினார், கூட இருக்கவங்கள்ட்டெல்லாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னார் பதிவு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி.
இல்லை நீங்கள் ஒன்று தப்பாக சொல்லிகிட்டு இருக்கீங்க வானொலியில்ன்னு சொன்னேன். எதை சொல்கிறீங்கன்னு கேட்டார். நீங்கள் வந்து இந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னும் நிலத்துக்கு போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் லேப் டு லேண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது போனதுனால தான் இப்போ எல்லாம் குடிச்சவராக போயிருந்துருக்குது. இன்னும் முழுசும் போயிருந்ததுன்னா ஒன்றுமே இருக்காது, பாலைவனம் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நம்மளோட சொல்லதை கேட்டுக்கோங்க, நான் வந்து நம்ம ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறது நிலத்துக்கு போகாதனால தான் அந்த விவசாயி கொஞ்சம் பொழைச்சிருக்கானெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்ததுயா. 2 நாள் ஒளிபரப்புனாங்க. நிறைய விஷயங்களை கேட்க பதில் சொல்லியிருந்தேன். அவர் சந்தோஷமாக அதை செஞ்சுருந்தார். அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நிலமெல்லாம் இருந்துச்சு. நிலமெல்லாம் இருந்ததுனால தான் பையனை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சார். பட்டம் வாங்கிட்டு வந்த பிறகு அப்பா சொன்னார், நாமளே இங்கே 50 ஆளுக்கு வேலைக்கு கொடுத்து கூலி கொடுத்துருக்குறோம், நீ எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் கூலி வாங்கணும், நீயும் என் நிலத்திலேயே வேலை செய், அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறோனோ அவ்வளோ உனக்கும் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ இவரும் பண்ணையாளாக வேலை செய்கிறான். அக்ரிகல்ச்சர் காலேஜ் போய் முடிச்சுட்டு வந்தவன் இவன் அந்த அம்மோனியம் சல்பேட் எடுத்து தூவுறான், யூரியாவை எடுத்து தூவுறான். அன்றைக்கி 25 ரூபா அவனுக்கு சம்பளம். அப்பா செத்து போனார். அப்போ 3 அண்ணன் தம்பி முடிவு பண்ணாங்க, 3 ஆளுக்கு விவசாயத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டுருன்ட்டு. இப்போ இந்த ஆள் வேலைக்கு வந்துட்டார் ரேடியோ ஸ்டேஷனுக்கு. ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுறாரு, விவசாயம்லாம் யூரியா போடுங்க, பயிர் நல்லா வளரும், விளையும்னு சொல்கிறாரு. யூரியா போட்டவனுக்கு 25 ரூபா, போடுன்னு சொன்னவனுக்கு 250 ரூபா. அது அவர் தங்கச்சி சாணானே சொல்லியிருந்தார். அதாவது அந்த நேர்மைங்கிறது, அந்த உள்ளுக்குள்ளே ஒரு நியாயம்னு ஒரு உணர்வு வந்துடுதுன்னா உண்மை பேசுவான் சத்துனா. அந்த உள்ளுக்குள்ளே அந்த நியாய உணர்வு இல்லைன்னாக்கா கதையாக விடுவாங்கன்னா. இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்கவங்க 60,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கய்யா. 60,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கம்பெனிக்காரனுக்கே சேவகம் பண்ணியிருக்கிறான். அவன் ரசாயன உரம் விற்கிறதுக்கு வேணுங்கிறலாம் பேசுகிறான், அவனுடைய ஒட்டு வேதை விற்கிறதுக்கெல்லாம் வேணும் பேசுகிறான். நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் கலைச்சிருங்கய்யா, இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே வேண்டாயா, கம்பெனிக்காரன் பொருளை வைக்கிறது தானே இவன் வேலை செய்கிறான், அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டோம், எங்கள் வரி பணத்தில் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? அப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியம் வந்து நடக்கிற இடத்துக்கு பேர் ஒரு சுதந்திர நாடு கிடையாது, இது ஒரு ஜனநாயக நாடெல்லாம் கிடையாது. அந்த நான் 52 முதல் தேர்தல் வந்துதா, அப்போ நான் 10ஆம் கிளாஸில் இருக்கிறேன், 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ சரியாக ஞாபகம் இல்லை. சந்தானமையங்கார் வந்து எங்களுக்கு சோசியல் ஸ்டடீஸ் வாத்தியார், சமூக பாடத்துக்கு வந்து வாத்தியார். அவர் என்ன பண்ணார்னா, அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறது சொன்னார். அவர் எங்களுக்கு நாங்கள் கிராமத்திலேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போவோம். இந்த வேலையேக்கிற கரெக்டான அடிப்பாங்க, தவளை அடிப்பாங்க, நெல்லிக்காய் அடிப்பாங்க, தாமரை குளத்தில் பூ எடுப்பாங்க, விளையாட்டாக போயிட்டு விளையாட்டாக வர்றது, வந்த பிறகு விளையாட போகிறது, மாடு கண்ணு உள்ளோடு பழகிறது. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த ஆள் வந்து கேட்குறான், எனக்கு ஒன்றும் புரியலை, மொதல் டெஸ்கில் தான் உட்காந்துருந்தோம், நீன்னா எனக்கு முன்னாடி எழுச்சி தலைகளை விட்டு நின்னான், நீன்னா நான் தலைகள் விட்டுனேன், அடுத்த ஆளு தலைகள் வைக்கிறான். என்ன கேட்டான், அந்த அமெரிக்க ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் என்னடா சொன்னான்னு சொன்னான். நாங்கள் 3 பேரும் தலைகளை போட்டு நிற்கிறோம். உடனே சொன்னால், அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எவனாவது நிற்கிறியான்னு கேட்டான். உடனே ஒருத்தன் எழுந்துச்சு, அந்த குள்ள பையன் ஒருத்தன் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தான். இந்த குறும்பு பண்ணுற பயல்வெல்லாம் அங்கே திருக்காடப்பள்ளிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, பெரிய ஹாஸ்டல் அது. அவன் போய் 3 எருவு மாடு நிற்கிது, போய் ஒரு பக்கெட்டு கழனி கொண்டுட்டு வான்னா, அவன் போயிட்டு இருக்கிறான். எங்களை 3 பேத்துக்கும் ஒரு மாதிரி குறுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த மூளையில் இருக்கிறவனை எழுப்பி போய் அவனை கூப்பிடுவேன். கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்துடுச்சு, கழனி வராது பண்ணு, நீ போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு சொன்னால், எருவு மாடுகளாக நல்லா கேட்டுக்கோங்க. அப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னான் அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் பை தி பெஃபலோஸ், ஃபார் தி பெஃபலோஸ், ஆஃப் தி பெஃபலோஸ். நான் பாருங்க, இதுவரை எங்களுக்கு மறக்கவே இல்லையா. அப்ரஹாம் லிங்கன் கொட்டேஷன் வந்து மறக்கவே இல்லை. இந்த இவ்வளவு எலெக்ஷன்லேயும் அதான் நடந்திருக்குது. மக்களை எருவு மாடுகளாகவே வச்சுக்கிறது ஆட்சியாளர்களுடைய கடமை. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற கருவிகளுக்கு பேர் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் எல்லாம் இருக்கணும். அவங்களே எருமையாகவே இருந்துக்கிறது. எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி, எவன் என்ன சொன்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, அந்த எருவு மாட்டு மேலே மழை பெஞ்சது மாதிரி கண்டுக்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது. அந்த ஜனநாயகங்கிறத இன்னும் நம்ம ருசி பார்க்கலை. இதெல்லாம் தெரியாமல் ஏதோ கடவுள் என்னை இப்படி படைச்சு விட்டாரு இப்படி நினச்சிக்கிறதுக்காகவே கோயில் திருவிழாக்கள்.